ஹலோ வெல்கம் டு பவ்யா பிரவீன் vlog. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஷாப்பிங் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதோட ஷார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் லாங் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் டைம் கிடச்சிது. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது வேறு, நடந்தது வேறு ஒன்றுங்க. நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா மால் ஸ்பாரில் இருக்கோம். பட் ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது வந்து டிமார்ட் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கிளம்புனோம். ஏன்னா யூஸ்வலாக டிமார்ட் அப்படின்னாலே நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா வேளச்சேரி பிவிஆரில் இருக்க டிமார்ட் இல்லைனா ஓஎம்ஆரில் இருக்க டிமார்ட். பட் ரெண்டுமே எங்களுக்கு கொஞ்சம் லாங்காக இருந்தது. ஸோ என் பிரதர்ன்லா வீட்டு பக்கத்தில் ஒரு டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜில் இருந்துச்சு. அண்ட் வந்து அது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் இருந்து நாங்கள் டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே காருங்க மட்டுமே நின்றுட்டு இருந்துச்சு. எல்லாருமே வந்து டிமார்ட்டுக்கு வந்த கூட்டம் தான். வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ரஷ்ஷு, அதுவும் சாட்டர்டே ஈவினிங் வேறையா சொல்லவே வேணாம், அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அப்போ முடிவு பண்ணோம், கண்டிப்பாக குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு உள்ளே போனோம் அப்படின்னா கரும்பு சாறு மாதிரி தான் வெளியில் வருவோம். சத்தியமாக முடியாது, மண்டை காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே பக்கத்தில் வந்து நியர்பை வந்து மெரினா மால் இருக்குது. ஸோ மெரினா மாலில் இருக்க ஸ்பார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிமார்ட்டும் ஸ்பாரும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் ப்ரைஸுமே வந்து ஓரளவுக்கு கம்பேரபிளாக ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம். அங்கே போய் ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் கவுண்டருக்கு தான் போனோம். கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு பக்கம் என்னோடய தம்பிங்க வந்து என் குழந்தைங்கள மேய்க்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் கரெக்டாக இருந்தது. எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. அண்ட் வந்து குட்டியை ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த ட்ராலிலெலாம் உட்கார வச்சுருந்தோமா, அவன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டான், இன்னொரு பக்கம் பெரியவன் அவன் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துகிட்டு அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு வழி பண்ணிட்டான். அண்ட் யூஸ்வலாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாரில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருக்கும். அண்ட் சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து மற்றபடி வந்து ஓரளவுக்கு ஆஃபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நான் நிறைய கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் நான் வந்து செலக்டிவாக ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். அண்ட் வந்து இன்னொரு விஷயம், என் பையன் வந்து ஒரு டாக்டர் செட் ஒன்று வாங்கினாங்க. ஆனால் வந்து அது வாங்கும்போதே எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி அவன் எடுத்துட்டான், இதுக்கு மேலே அதை நான் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டு வந்தேன். பட் ஆனால் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே அது சுக்கு நூறாக போயிடுச்சு. ஏன்னா வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து உள்ளே வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. 300க்கு சத்தியமாக ஒர்த்தே கிடையாது. மற்றபடி இந்த டஸ்ட்பின்னு அண்ட் வந்து அந்த டப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக இருந்தது. அண்ட் பாக்ஸு சொல்லவே வேணாங்க, போனாலே வந்து நம்ம கண் வந்து எல்லா சைடுமே வந்து பாக்ஸை தேடி தான் போகும். ஏன்னா பாக்ஸுங்களே வந்து விதவிதமாக நிறையா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து நான் இந்த டைம் வந்து தெளிவாக பிளான் பண்ணி போனேன். ஏன்னா இந்த பாக்ஸஸ்லாம் நம்ம அதிகமாக வாங்கக்கூடாது. ஏன்னா நான் நிறைய வாங்கி கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி வந்து ஆகிடும். அதனால் வந்து இந்த வாட்டி புது வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வாங்கினா வந்து கிளாஸ் வேர்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சைடு போகல. கொஞ்சம் இந்த பேசிக் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்கினேன். மேட்டுங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து நான் வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த கிளிப்பு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தேடி வாங்கினேன். அண்ட் கிச்சன் ஐட்டம்ஸ் நான் சிலது வாங்கினேன். பட் ஆனால் வந்து வாங்கும்போது ஆக்சுவலி நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 months நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த உடன்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பேச்சுலாஸ்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது வாங்கி 2 months தான் ஆகுது. வரைக்கும் நான் ரேர் யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலுமே அது வந்து ஆகிடுது. மேபி எனக்கு அங்கே வாங்கி அப்படி ஆச்சா, இல்லைனா வந்து உடன் ஸ்பேச்சுலாஸ்லாம் இப்படி தான் ஆகிடுமா அப்படின்றது எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு வழியாக வந்து எங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறத விட யூஸ்வலாக நாங்கள் போகும்போது இந்த மாதிரி எங்களோட கசின்ஸை கூட்டிகிட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணினா அவங்க ஒரு பக்கம் இந்த பசங்களெல்லாம் உட்காந்து மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அது அப்போ தான் நம்மளால் வந்து ஸ்மூத்தாக வந்து ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு தம்பிக்கிட்ட பெரியவனையும் ஒரு தம்பிக்கிட்ட சின்னவனையும் கொடுத்துட்டோம். 2 பேரும் மாற்றி சூப்பராகவே வந்து அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுமே அவங்கள வந்து நல்லா வந்து உண்டுலன்னு பண்ணி எடுத்துட்டாங்க. அது என்னவோ தெரியலங்க, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஷாப்பிங் அப்படின்னா ட்ரெஸ்ஸு வாங்கணும், ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணும், நம்ம மைண்டு ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்கணும், ஷாப்பிங்னாலே நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக இப்படியே தான் போகுது. என் மைண்டு தான் அப்படி தான் இருக்கா, இல்லைனா வந்து கல்யாணம் ஆனாலே நம்ம எல்லாரோட மைண்டும் இப்படி தான் யோசிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.